ஆவியானவர் ஒருவரே தான். நான் என்ன பேச வந்தேனோ அதை அக்கா நல்லா தெளிவாக பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் தேவ சமூகத்தில் 17 நாள் இருந்து வார்த்தை எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் கொண்டு வந்துக்கிறேன். இதை உங்களுடைய முன்பாக வைக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:14 கூட வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருந்து சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம சமூகத்துல காத்திருக்கிறவங்களா மாறணும். அது மாத்திரம் கிடையாது, உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் போட்டிருக்குது. இருதயத்தை சிறப்படுத்துவது தேவன் மாத்திரம்தான். எந்த பிரச்சனை, பாடு, உபத்திரம் இருந்தாலும் யாருமே நம்ம இருதயத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம மனசுல உள்ள எந்த பாரமும் கஷ்டத்தையும் தேவன் மாத்திரம் நம்ம சரி பண்ண முடியும். இப்ப பக்கத்து வீட்டு அக்கா இருக்கிறாங்க, ஒரு தெரிஞ்ச அக்கா யாரோ இருக்கிறாங்க. அப்போ அந்த அக்கா கிட்ட, அக்கா எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க, சரி நான் உங்களுக்காண்டி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்ச பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம இருதயத்துல அநேக அங்கலாய்ப்பு, பிரச்சனை, பாடு, உபத்தில இருக்கும். நம்ம இருதயத்தை தேற்ற ஆள் இல்லையே. எத்தனை நேரமும் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு நிறைய நேரங்கள்ல நம்ம கலங்குவோம். அப்ப ஏசப்பா நம்மள சொல்றாங்க, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தவிக்க, ஏன் சமூகத்துல நீ காத்திரு, நான் உன் இருதயத்தை என்ன செய்வேன், திடப்படுத்துவேன். இன்னொன்னு, கர்த்தருக்கே காத்திரு. நிறைய பிரச்சனை இருந்தாலும் நீ ஏன் என் பாதத்துல காத்திருக்க மாட்டேங்க. இந்த பிரச்சனை அப்படி முடிஞ்சிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்ம பிள்ளைங்க பிரச்சனை இப்படி இருக்கு, நம்ம கணவரை குறிச்சு நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். ஆனா நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறது கம்மியா இருக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுல, எசப்பா எனக்கு எந்த வார்த்தை தர போறீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறவளா தானே இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஜெபம் பண்றேன். பாஸ்டர் எனக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, நான் பாஸ்டர் சொல்றேன், பாஸ்டர் நான் எப்படி கொடுக்க முடியும், நான் உள்ளக்க நான் வரணும், நான் இன்னும் தேவ சமூகத்துல நான் உள்ள வந்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாட்டு படிக்கிறதுக்கு என்ன விடுங்க, அதுக்கப்புறம் நான் தேவ சமூகத்துல நான் வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப பாஸ்டர் சொன்னாங்க, உங்களை தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்க தைரியமா கொடுங்க. சரி பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன், எனக்கு வார்த்தை கிடைச்சிட்டுன்னா நான் ஒரு வாரத்துக்குள்ள நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன், போன வச்சிட்டேன். திரும்ப நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலையிலையும் கொஞ்ச நேரம் ஒரு மற்ற வேலையை பார்த்தாலும் ஒரு சைடு போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்புறம் அப்படியே என்ன செய்ய எசப்பா, என்கிட்ட என்ன தகுதி இருக்கு, நான் என்னப்பா, நான் உங்களுக்கான ஒண்ணுமே நான் செய்யலையே, என்கிட்ட என்ன தகுதி இருக்கு, நான் என் பாட்டில் போறேன் வாரேன், தேவ சமூகத்துல நான் வாரம் தானப்பா வாரேன், என்கிட்ட ஒரு தகுதியுமே கிடையாது, என்ன எதுக்குப்பா இந்த வசனத்தை கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்க சொல்ல, நீ ஏன் தேவ சமூகத்துல நீ காத்துடு அப்படின்னு இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நான் சரி வேற வசனத்தை எனக்கு தருவாங்களான்னு நான் ஒவ்வொரு நாள் விடிய காலம் எப்பவுமே வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் சரியாயிடும், தூங்கிடுவேன். சில நேரம் சரி வீட்டுக்காரங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்களா, அவங்களுக்காண்டி உட்காந்துருப்பேன். அப்போ கூட நினைப்பேன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்போ சரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் போதுல நீ காத்திருமுத, நீ காத்துரு அப்படின்னு இந்த ஒரு வசனம் மட்டும்தான் எனக்கு எசப்பா தந்த வார்த்தை. அப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ண, எசப்பா இதுக்கு எடுத்த வார்த்தை எனக்கு தாங்க, நான் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதுதான், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை சிறப்படுத்துவார், திடமனதா இரு, ஏன் நீ சோர்ந்து போற, யாருமே இல்லைன்னு ஏன் நீ கவலைப்படுத, உன் பாடு உபத்திரம் எல்லாமே நான் அறிஞ்சிருக்கேன், இருந்தாலும் உன் இதயத்துல அங்கலாய்ப்பு போராட்டம். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஏன் தேவ சமூகத்துல நீ ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்தா உன் இருதயத்தை நான் என்ன செய்வேன், திடமனதாக்குவேன், உன் இருதயத்துள்ள காயத்தெல்லாம் நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அக்கா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் ஒரு வசனத்தை கூட எடுத்து காமிக்கிறேன். லூக்காவின்
2:25 கூட வாசிக்கலாம். இதுல சொல்லப்பட்டிருக்கு, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் நீதியும் வேத பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கணுமா இருந்தான்னு போட்டிருக்குது. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான்? நீதியையும் செய்யறான், தேவ பக்தியாவும் இருக்கிறான். அவன் நல்லதெல்லாம் செய்யறான், நல்லதும் செய்யறான், ஆனா பக்தியா இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். ஆறுதல் அக்கம் பக்கத்துல இருந்து கிடைக்காது. தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாள் நம்ம காத்திருக்கும் போது அப்பதான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். நிறைய நேரத்துல யாருமே நமக்கு தேற்றதுக்கு ஆள் கிடையாது, உதவுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு கலங்கி நிற்போம். அப்போ கூட நினைப்போம், எதுக்குப்பா நம்ம ஜபத்துக்கு போகணும், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம பிரச்சனை மட்டும் ஏன் இப்படியே இருக்குன்னு நிறைய நேரத்துல சோர்ந்து நான் போயிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாங்க, ஆறுதல் வர நான் உனக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனா இருக்கிறேன். ஏன் சமூகத்துல நீ காத்திருந்தா ஒவ்வொரு நாளும் நான் ஆறுதல் உனக்கு தரவரா இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆபகம் புஸ்தகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எடுத்து காமிக்கிறேன். 2:3 கூட வாசிக்கலாம். இந்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிக்கவில்லை. அது சொல்லியிருக்கு, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்காக காத்திருன்னு போட்டிருக்குது. குறித்த காலத்துல தரிசனம் அதை சொன்னாங்கன்னாக்கா, தாயின் கர்ப்பத்தில உருவாக முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைச்சிட்டாங்க. நமக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, ஆனா முடிவுல தான் அது விளங்கும். ஆனா ஏசப்பா சொல்ற வார்த்தை ஒரு நாள் பொய் கிடையாது, நிச்சயமா அது விளங்கும். ஆனா ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய காத்திருக்க மாட்டோம். ஏசப்பா நீங்க இந்த வார்த்தை கொடுத்துட்டீங்கல்ல, நம்ம நிறைய கேள்வி இருக்கிறவங்க தான் இருக்கும். உனக்கு நான் இறைப்பார்த்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க, ஆசிரியக்கே ஆசிரியர் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட வார்த்தை சொல்லியிருந்தாலும் எனக்கு ஏன் இன்னும் நிறைவேறல அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஏசப்பட்ட கேள்வி கேட்கிறவங்கள தான் இருக்கிறோம். ஆனா அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கிறவங்களா இருக்கல. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலதான் நம்ம இருக்கணும்ல. தேவ சமூகத்துல நம்ம அதிகமா காத்திருக்கிறதே கிடையாது. வாரம் ஜெபம் பண்றோம், நல்லா வேத வாசிக்கிறோம், நல்லா அன்புக்குள்ள நல்லா இருக்கிறோம், ஆனாலும் காத்திருக்கிறது கம்மியா இருக்கு. ஏசப்பா என்கிட்ட சொன்ன இந்த ஒரு வார்த்தை, நீ என் தேவ சமூகத்துல நீ காத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் என்ன செய்யணுமா, அதுக்காண்டி காத்திருக்கணுமா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏசப்பா சொல்லிட்டாங்கல்ல ஒரு வசனத்தை சொல்லி, நம்ம குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனம், ஏசப்பா இந்த வசனம் இப்படி இருக்குது, அதுக்காண்டி நான் காத்து இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அவர் சமூகத்துல அந்த வசனத்தை வச்சு, ஏசப்பா எனக்கு இந்த வசனத்தை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம். அப்ப இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 10:39 வாசிக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கிளம்புகிறாள், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்பதாக நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
அதில் சொல்லப்பட்டிருக்குது, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்திருந்தாள். அதான் அந்த அக்கா சொன்னாங்களா அப்பதான், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரயத்தமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். அப்ப இயேசப்பா சொல்றாங்க, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுற, தேவையானது ஒன்று. என்னது? மரியாள் தன்னிடா விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்பனா நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் மரியாள் எப்படி காத்திருந்தாங்களோ அதே போல நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அநேக காரியங்களை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். மரியாள் பாதத்துல உட்கார்ந்தது போல நாமளும் தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்துருக்கணும். அது மாத்திரம் கிடையாது, பிலிப்பியர்ல 4:4 சொல்லப்பட்டிருக்குது. 6 சாரி அது வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்ம இப்போ என்ன நினைக்கிறோமோ, ஏசப்பா நம்ம மனசுல அங்கலாய்ப்ப எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. பாடு உபத்திரம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம தெரியப்படுத்துறவங்களா தான் இருக்கணும். பக்கத்து வீட்டுல நம்ம எக்கா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றோம், ஆனா தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றது கிடையாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்து எல்லா கஷ்டம் பாடு உபத்திரத்தையும் அவர் சமூகத்துல நம்ம சொன்னா மாத்திரம்தான் நமக்கு எல்லா பாடுமே நமக்கு குறையும். அதே போல அவர் சமூகத்துல இருந்தா மாத்திரம்தான் ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் பக்கத்துலயும் அடுத்த வீட்லயும் கிடைக்காது. தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிக்கிறதுல தனி ஜெபத்துல இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எடுத்துட்டு வரல இப்போ தங்க வாசம். ஏசாயா 40 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் போல் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கர்த்தருக்கு பாதப்படியில நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது அவர் புது புது பலனை நமக்கு தரவதா இருக்கிறாங்க. நம்ம காலையில எந்திக்கிறோம், எந்திரிச்ச உடனே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ண முச்சுல, ஏசப்பா எனக்கு இன்னைக்கு புதிய கிருபையினால நிரப்புங்க அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது அவர் புது புது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, புது பலனை தந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. கழுகு எவ்வளவு தூரம் இந்த செட்டையை விரித்து பறக்குதோ அதே போல நம்ம ஆசீர்வாதமும் அதே போல இருக்கும். ஆசீர்வாதத்தை தேடி நம்ம போக வேண்டாம். ஏசப்பா பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம அமர்ந்திருக்கும் போது ஏசப்பா தன்னாலுமே, அதான் அக்கா சொன்னாங்களே, தேவ சமூகத்துல காத்துங்க, ஆசீர்வாதம் தன்னாலேயே வரும். இப்போ ஓடினாலும் ஒரு நாள் நம்ம ஒரு நாள் இப்போ வேலைக்கு இப்போ போறோம், ரொம்ப டைம்லெஸ் ஆயிரும், வீட்டுல படுத்துருவோம். இப்போ விடிய காலம் இப்போ நம்ம
எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேலையை நம்ம செய்யும் போது நல்லா உற்சாகமா இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியத செய்யும். எல்லாத்துக்குமே உற்சாகமா இருக்கும். ஒரு காரியத்தை இந்த காரியம் இப்ப நடக்க போகுது, இல்லைன்னா இந்த காரியத்தை நம்ம செய்யணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோமோ, இல்லை நமக்கு ஒரு காரியத்தை இப்ப செய்யணும்னு சொன்னா முட்டங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அது ஒரு மகிமையா இருக்கும். நம்ம ஏனோ தானம்னு இல்லாம ஏனோ தானம்னு இருந்துட்டு ஜெபம் பண்ணாம எனக்கன்னு போய்மா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாயிரும். அதான் அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம காத்திருக்கும் போது புது புது கிருபையினால் நிரப்புறாரு. அது மாத்திரம் கிடையாது, புது புது வசனம் நமக்கு தருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு சோர்வுல இருக்கோமா, ஒரு வசனத்தை கொடுத்து நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் அழுகுற, நான் உனக்கு இருக்கல, நான் உன் கூட இருக்கல, நான் உன்னை பலப்படுத்தணும்ல, நான் நீ திடன்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் நம்மளை ஆட்சி தேய்க்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அக்கம் பக்கத்துல நம்ம சொல்லுவதா இருக்கக்கூடாது. நம்ம தேவன் என்ன பிரச்சனை இருந்தாலும், நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கியா, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அதை நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். அது மாத்திரம் கிடையாது, தேவ சமூகத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல நம்ம காத்திருப்பதால் மாறணும். அதான் அதுல கழுகு எவ்வளவு தூரம் நம்ம உயரம், அந்த செட்டையை அடித்து எவ்வளவு உயரம் பறக்குதோ அதே போல நம்ம ஆசீர்வாதம் தன்னால நமக்கு வரும். யார்கிட்ட போனாலும் நமக்கு ஆறுதல் கிடைக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லிட்டு அவங்க பெசாட்டி போயிடுவாங்க. ஆனா உள்ளக்க இருக்கிற வேதனை பாடு ஒருத்தர் அந்த ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் நினைப்பாங்க, வெளியே சிரிச்சுட்டு இவங்க நல்லா தானே இருக்காங்க சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா உள்ள கடந்து தவிச்சு புழுங்கி ஏசப்பாட்டை மல்லு கட்டி போராடி அது அது வசனத்தை வாங்கிட்டு, ஏசப்பா எனக்கு இந்த வசனம், அதை சொன்னாங்களா அந்த அக்கா, உங்களை நான் யாக்கோபு சொன்னது போல ஆசீர்வதிக்காத ஒளிய நம்மளை போக விட மாட்டேன்னு இந்த 14-17 நாளும் நான் கடந்து உள்ள ஏசப்பா எனக்கு வார்த்தையை தாங்க, எனக்கு எதுக்கு இந்த போராட்டம், எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, எனக்கு எதுக்கு பாடு, எதுக்குப்பா என்ன நீங்க கொடுக்க சொன்னீங்க வார்த்தையை, ஏன்ட்ட என்ன தகுதி இருக்குன்னு இந்த 14 நாளும் நான் கதவை அடைச்சி. ஆனா தெரியாது, வெளியே நான் சொல்லி பார்த்த மாதிரி தான் இருக்கும், வெளியே பேசுன மாதிரி தான் இருக்கும், வெளியே சிரிச்ச மாதிரி தான் இருக்கும், வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா தேவனுக்கும் எனக்கு தான் தெரியும், தேவ சமூகத்துல நான் எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணேன், எவ்வளவு நேரம் நான் அழுதேன், எசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம காத்திருக்கும் போது அவர் புது பலனை தர மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாள் நம்ம சோர்ந்து போக வைக்க மாட்டாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாள் அவர் சமூகத்துல நம்ம காத்திருப்போம், அவரை நம்மளை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாங்க.